Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்க, எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எங்க கூட வந்து மேஷ் வர போகுது. சோ வந்து நாங்க ஒரு லாங் டிரைவ் தான் போக போறோம். எங்க போறோம்னா நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கும்போது தெரியும் நாங்க எங்க போக போறோம்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரும் vlogல பார்த்து, லென்த்தியான vlogல பார்த்து. சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லென்த்தி vlog போடுங்க சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ கடைசியா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ் பாருங்க, அது நினைச்சிட்டு இருக்க ஆக்சுவலா நாங்க வந்து வேக்சினேஷன் போட கொண்டு போறோம்னு. ஏன்னா எப்பவுமே வேக்சினேஷன் போட தான் கொண்டு போவோம். பாருங்க பயந்து உட்காந்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் வந்து ஈதுக்கு ஒரு 4 days ஹாலிடே விட்டுருந்தாங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு போகும்போதே சொல்கிறேன். எப்போவுமே ரோட் ட்ரிப் போகும்போது நாங்கள் 4 பேர் தான் போவோம். இந்த தடவை மேஷும் எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டினியூஸாக பாருங்கள். சம்மர் டைமில் வந்து எங்கேயும் போக மாட்டோம், ஆனால் இன்னைக்கு கிளம்புறோம். பார்க்கலாம் எப்படி வெயில் எப்படி இருக்கு, சூடு எப்படி இருக்கு. ஈது டைம்ல எல்லா மால் எல்லாமே ஓவர் கிரவுடடா இருக்கும். அதனால தான் லாங் டிரைவ். இந்த ரோட் ட்ரிப் வந்து முதலே பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது, திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனது தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணப்பமே கண்டிப்பாக மேஷையும் கூட கூப்பிட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். மேஷை கூட கூட்டிகிட்டு போனது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நாங்கள் எங்கேயாவது ரோட் ட்ரிப்போ இல்லைனா ஏதாவது ஒரு பிளேஸில் போகிறதுக்கு பிளான் பண்ணோன்னா காலையிலே எழும்பி ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி போகிற மாதிரியான பர்சன்ஸ் நாங்கள் கிடையாது. ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் நாங்கள் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப பொறுமையாக கிளம்பி தான் நாங்கள் வந்து எங்கேயாவது போகிறதா இருந்தால் போவோம். லாங் ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல வந்து எந்த ஷாப்ஸுமே இருக்காது. திடீர்னு தண்ணி வாங்குறதோ இல்லைனா ஸ்நாக்ஸ் தான் வாங்கணுன்னா கடை எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம ஏதாவது வாங்கினதா உண்டு. ஸோ நாங்கள் வர வழியிலே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சுற்றி பாலைவனமாக தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால பெட்ரோலும் போட வேண்டியிருந்தது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். பார்த்திங்கன்னா மேஷ் வந்து எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அவனை தான் பார்த்துட்டே இருந்தோம். திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என் ஹஸ்பண்டும் பையனும் தான் போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா மேஷ் இருந்ததுனால அவனை கூப்பிட்டு போக முடியாது. நானும் என் பொண்ணு காரில் இருந்துட்டோம். நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து லாஸ்ட் வீக் ஈதுக்கு வந்து நாங்கள் ஒரு பிளேஸில் போனதாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இது எந்த பிளேஸு, எங்கே இருக்குது, லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஃபக்கானில் இருக்கக்கூடிய மதான் ஒரு பிளேஸு. நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன்ல, இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒமான் தாண்டி, ஒமானுக்கு உள்ளே சொல்லப்போனால் ஒமானுக்கு உள்ளே தான் இருக்குது இந்த பிளேஸ். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான். இந்த மதான்கிற ஊருக்கு போகிறது வந்து நம்ம வந்து ஒமான் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். நான் என்னோட நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அவுட்டரில் வந்து யூஏயில் அவுட்டரில் போனோன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய மலைகள் தாண்டி தான் போக வேண்டியிருக்கும். நான் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸில் வந்து ஒருத்தங்க ஷேர் பண்ணி அப்படி தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த லீவுக்கு அங்கே போகலான்னு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது சம்மர்னால பயங்கர சூடாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி வந்து சம்மர் டைமில் இப்படி லாங் ட்ரைவோ அவுட்டிங்கோ இந்த மாதிரிலாம் போக மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி வந்து சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெயில் எப்படி இருக்குன்னு தெரியலைங்கிற ஒரு இதில் தான் போனோம். நிறைய மலைகள்லாம் தாண்டி வரும்போது ஒரு ஊருக்குள்ளே வந்துடுவோம். ஆக்சுவலாக இது கோர்ஃபக்கான். ஸோ கோர்ஃபக்கான் ரீச் ஆயாச்சு. இனிமேல் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒமான் தாண்டி நம்ம போக போகிற மதாக்கு போக வேண்டியிருக்கும். மதாக்கு போகிறதுக்கு வந்து ஒமான் கிராஸ் பண்ணி போகணும்னு சொன்னேன்ல, அங்கே போகிறதுக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சும்மா போய்க்கலாம். இப்போ நம்ம போகிற ரோட் பார்த்திங்கன்னா ஒமான் தான். பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறைய ஒமான் ஃப்ளாகெல்லாம் இருக்கும். இங்கே வந்து உள்ளே வந்ததுமே நம்மளுக்கு வந்து சிக்னல் கட் ஆயிரும். நம்ம மொபைலே காமிக்கும் வெல்கம் டு ஒமான்னு சொல்லிட்டு. இந்த ஊருக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய பேரிச்சம்பழம் வரிசையாக இருந்துச்சு. நிறைய மரங்களை பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி குலுங்கிட்டு இருந்தது. நாங்கள் காரில் அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து ரோடை கடந்து தண்ணி போயிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது. யுஏயில் நிறைய இடங்களில் போயிருக்கோம், இந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்ல. நாங்கள் வந்து பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டோம். விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுற சவுண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
தண்ணி ஓடுறத வந்து நாங்கள் மட்டும் எக்ஸைட்டாக பார்க்கல, மேஷ் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி கூட்டு வரோம்ல, ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்டு இருந்தான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, இங்கே போர்டு வச்சுருந்தாங்க மேலே டேம் இருக்கிறதா. ஸோ டேமில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மேப் போட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சில இடங்களில் வந்த உடனே வந்து சிக்னல் போகிறதுனால நம்மளால் வந்து மேப் போடலாம் முடியாது. ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மலை சைட்லேயே வந்து எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இந்த இடங்கள்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது ஒமானா இல்லைனா கோர்ஃபக்கானா எங்கேன்னே தெரியல. திடீர்னு மொபைலில் வந்து வெல்கம் டு ஒமான் காமிச்சிட்டு இருந்தது. பாருங்கள் என் வாட்சில் இப்போ காமிக்குது. நாங்கள் இப்போ டேம் போயிட்டுருக்கோம்ல, போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா ரோடை கடந்து போகும்போது நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்தது. நாங்கள் இப்போ டேம் ரீச் ஆயாச்சு. டேமில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சம்மர் சீசன்லேயே பயங்கர சூடாக இருந்துச்சு. அதான் ரீசன் நினைக்கிறேன். மேபி வின்டர் சீசனில் நல்லா மழை பெய்யும் போது தண்ணி நிறைய ஓடும்னு நினைக்கிறேன். இங்கே மேஷுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது ஃபுல் டே என்னெல்லாம் சாப்பிடும் எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா அது பசியில் தான் அழுதுட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ ஃபீட் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணும்போது வந்து பூனைக்குட்டி எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ ஈஸியானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும். எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓகே தான் இருந்துச்சு. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சன் வந்து டேரெக்டாக இருந்ததுனால ஸ்கின்னெல்லாம் பேர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல. ஆக்சுவலாக மேஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு ஃபுட்டு கொடுத்து முடிச்சதுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தோம். சிப்ஸு, முறுக்கு இதெல்லாமே. ஸோ அதான் எடுத்து சாப்பிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீசர்ஸ் கன்ஃபெக்ஷனரியில் கிடைக்கும். நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சீசர்ஸில் உள்ள சிப்ஸ் வந்துட்டுல பனானா சிப்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. மேபி வந்து வின்டர் சீசனில் இங்கே வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விண்டரில் வந்து ஒரு வாட்டி இங்கே வரணும்னு யோசிச்சுட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சம்மரில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது இங்கே. நாங்கள் இங்கே மேலேறி வரும்போதே வந்து ஒரு இடத்துல அழகாக தண்ணி ஓடிட்டு இருந்து. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஆர்டிஃபிஷியல் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து இவ்வளோ வெயில் காலத்தில் வந்து இப்படி தண்ணி ஓடுறது பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இடங்களில் போய் பார்க்க பிடிக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ கார்லேருந்து மஸ்ட்டாக நீங்கள் இறங்கி வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி குழந்தைங்களை கூப்பிட்டு போய் தான் காமிச்சு கொடுப்பேன். பார்த்திங்கன்னா இந்த கல்லுலலாம் ஏறி தண்ணி ஓடுறதெல்லாம் பார்க்குறதே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து நிறைய பெரிய பாறைகள் உண்டு. அதுக்கிடையில் ஊற்று இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பாட்டி ஊருக்கு போனால் நல்லா போய் விளையாடி எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். அதனால் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து இதெல்லாம் மஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பேன். அப்போ தான் வளரும்போது வந்து அவங்களுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக என்னோ பண்ண மாதிரியான மெமரிஸ்லாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ சூடில் இவ்வளோ தூரம் வந்தது வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த தண்ணியை பார்த்த உடனே அதோட ஓடுற சவுண்டு கேட்கும்ல, தண்ணி ஓடுற சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கும் போது வந்து மனசெல்லாம் அவ்வளோ அமைதியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ண இந்த இடத்த பார்த்ததில். ஏன்னா இங்கே வந்து சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூடில் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு கிளம்பிட்டோம். இந்த சூடில் அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்து இனி வந்து ரெஸ்டாரண்ட் தேடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லாங் ட்ரைவ் போகும்போது வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூகுளில் தான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்ல ரேட்டிங் கொடுத்த ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி ரூட்டு போட்டு போன ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு, போகிற வழியிலே வந்து நாங்கள் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது பெட்டராக இருக்கும்னு சொல்லி அங்கே வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆலிஃப் ரெஸ்டாரண்ட். இது வந்து கோர்ஃபக்கானில் இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஃபக்கானில் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. இங்கே உள்ள ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்து ஒரு ஷார்ட்ஸாக நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. எங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் டே இந்த மாதிரி தான் போச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.